வெல்கம் டு அனையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக தந்தூரி சிக்கன் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு அவன் தந்தூரி அடுப்பு எதுவுமே தேவையில்லைன்னு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்புலேயே செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுமையாக பாருங்கள். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு எப்பயுமே சின்ன சைஸ் கோழியாக வாங்கிக்கணும். 1 கிலோ சைஸில் அங்கே கடையிலே நம்ம கீரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. எல்லா சைடும் கீரி வாங்கிக்கோங்க. அது கூட ஒரு கெட்டியான கப்பு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூளும், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோம்னா. கலர் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கோழியில் மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் மசாலா வந்து இருக்கணும். இந்த கீரி விட்ட இடத்துலலாம் உள்ளாரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது மசாலாவை நல்லா கோழியில் அப்ளை பண்ணணும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கலாம். கோழி வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேவும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். மசாலாலாம் உள்ளார இறங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு அதை எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோழியை தோசைக்கல்லில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு திருப்பி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு இடிக்கையை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி வைக்கணும். இதே மாதிரி ஒரு 5-6 தடவையாவது திருப்பி விட்டு எல்லா சைட்லேயும் வேக வைக்கணும். கோழி வேகிற வரைக்கும் இதேமாரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஒரு மண் சட்டியில் கறி துண்டுகளை போட்டு நெருப்பு மூட்டிகிட்டு இருக்கிறேன். நல்லா கடைசியாக நம்ம இந்த நெருப்பில் காமிச்சிக்கலாம். கோழி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபுல்கா ஸ்டாண்டில் வச்சு இப்போ கோழியை நெருப்பில் வேக வைக்கலாம். அது மேலே லைட்டாக வந்து வெண்ணெயை தடவி விட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா சைடும் வெண்ணெயை தடவி நம்ம நெருப்பில் வேக வைக்கலாம். மறுபடியும் திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் வெண்ணெய் தடவிக்கலாம். கோழி சூப்பராக வெந்துட்டுருக்குது. இப்போ நம்மளுடைய தந்தூரி சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அது கூட வந்து ஆனியன், டொமேட்டோ, லெமன், க்ரீன் சட்னி எல்லாம் வச்சுருக்கோம். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு க்ரீன் சட்னி கூட அப்படியே தொட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.